நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை ஒரு சின்ன பேசேஜ் மூலமாக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் இது சொன்னது யாரு அப்படின்னா, யோய்தா அப்படிங்கிறதான ஒரு ஆசாரியன். நீங்கள் 15வது வசனத்தில் சரி, மரணம் அடைகிற போது இருந்தான். அவன் தேவனுக்காகவும் ஆலயத்திற்காகவும் செய்தபடினால், பாருங்க, அப்போ ஒரு யோய்தான்கிற மனுஷனுக்கு ஆசாரியனுக்கு கிடைச்சதான ஒரு கௌரவம் அழகாக தெளிவாக ஆண்டவர் அங்கே எழுதுகிறார். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது சும்மா என்னத்தையாவது ஆண்டவர் நாம் செய்கிற காரியங்களை எவ்வளவு மறக்கலை பார்த்தீங்களா? நாம் செய்கிற காரியங்களை மறக்க மாட்டார். அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய ஜனத்துக்கு நாம் செய்கிற காரியங்களை மறக்க மாட்டார். இப்போ போன வாரம் அந்த 100க்கு அதிபதி பார்க்கும்போது நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்துருக்கார். அப்போது என் ஆண்டவர் எதுக்காக உடனே கிளம்பி போனார் அப்படின்னா, ஏதாவது இவங்களுக்கு செஞ்சாதாண்டா அவங்க வருவாங்கங்கிற அது மாதிரி அல்ல. அவருடைய கற்பனைகளை தேவன் மேலே அவங்க வச்சிருக்கிறதான ஒரு அந்த நாட்டத்தை, அந்த அன்பை தேவன் பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை அவர் பார்க்கிறார். அதனால தான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவரை நேசிக்கிற. இப்போ இந்த மனுஷனை குறித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அவனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல, அந்த அண்டையில் பக்கத்தில் அந்த ஆசாரியனை அடக்கம் பண்ணுறாங்க. இதை சொல்லி காட்டுறாருன்னா, இதுக்கு மாறாக எதிர்மறையாக ஆப்போசிட்டாக செய்ததையும் தேவன் ஞாபகத்தில் வச்சு சொல்லி காட்டுவார் அல்லவோ? அப்போது உனக்கு நான் இந்த காரியத்தை செய்கிறதற்கு கரெக்ட், நீ பாத்திரவானா இல்லையா என்பதை தேவன் பார்ப்பார் அல்லவோ? பார்க்கிறார். இந்த ஒரு சத்தியத்தை நாம் மறக்கக்கூடாது. நாம் எது செய்தாலும் என் ஆண்டவருக்கு அந்த உள்ளம், அழகான நல்ல உள்ளத்தோடு செய்யும்போது அதை தேவன் மெச்சிக்கொள்ளுகிறார். அது அந்த உள்ளத்தை, இருதயத்தை பார்க்கிறார் தேவன். மந்தையில் கெட்டு போனது வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு கடா, நல்ல கடா இருக்குது. நீ காலைல வந்தோன்னு ஆண்டவர் அதை சொன்னார். நான் எப்போல்லாம் இந்த மகத்துவம் உள்ள ராஜான்னு வீட்டிலையோ எங்கேயோ எந்த இடத்துல சொன்னாலுமே ஒரு அபிஷேகம் இறங்கிடும். ஏன்னா அவருடைய நாமத்தை துதித்து மகத்துவம் உள்ள ராஜாவை, அவருக்கு உரிய கணத்தை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயினாலே சொல்லி காட்டும்போது அவர் உண்மையாகவே மகத்துவமுள்ள ராஜா தான். யாரோ ஒரு இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் நீர் இப்படின்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சின்னு அர்த்தம். அதுக்கு இல்லை. அவர் அவ்வளோ கணத்துக்குரிய தேவன். நம்ம ஒரு மனுஷன் அவ்வளோ கணத்துக்குரிய தேவனை கணத்தை கொடுத்து தன்னை தாழ்த்தி எப்படி துதிக்கும்போது அவர் எவ்வளவு மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு டாக்டரை நீங்கள் டாக்டர்னு தான் கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்? ஐயான்னு போக்கணும். ஏன்னா அவன் அதுக்கு படிச்சிருக்கிறான். படித்து நமக்கு நன்மை செய்யும்படியாக உட்காந்து 10 வருஷம் 8 வருஷம் உட்காந்து ஃபுல்லாக படித்து அந்த மனுஷன் அதை செய்யாட்டினா நமக்கு எவ்வளோ சங்கடங்கள்.
ஒரு மருந்தை ஏற்றுறாங்க, அது உடனே சுகமாகுது, அது அது அவங்களுக்கு தெரியுது. இப்போ நம்முடைய வலி வேதனையை அவங்க குறைக்கிறாங்க. ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது அந்த வலின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணி என்னத்தையாவது பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தலாமான்னு அதை படிக்கிறவங்களுக்கு அந்த கணத்துக்குரிய அந்த மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள டாக்டர்னு கூப்பிடாமல் எப்படி? இப்படி தான் எல்லா துறையிலுமே அந்தந்த துறையில் முன்னேறினவங்களுக்கு மக்களுக்காக இருக்கும்போது அவங்களுக்குள்ளான ஒரு கணத்தை கொடுக்கும்போது அவங்க உள்ளம் மகிழ்ந்து செய்கிறாங்க இல்லையா? அது மனுஷர்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவன். சாயங்காலம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில். அவ்வளோ ஒரு ரீல் போட்டது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ததான எல்லா தப்புகளையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயா, நான் மறக்கலைப்பா, நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் மறந்தாலும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நான் மறக்கலை பாருங்கன்னு சொல்லி நான் பண்ண அட்டகாசம், அநியாயம், அக்கிரமம் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க, அது உண்மைதான். இருந்தாலும் எனக்கு ஒரு பட்டம் ஒன்று உண்டு பாவின்ட்டு, அதை நீங்கள் எடுத்து போட்டாலும் கூட நான் எடுத்து போடுறதுக்கு நான் இல்லை. அது எனக்கு தெரியும், நான் செஞ்சதெல்லாம். ஒரு விஷயம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் என் உள்ளத்தை தாழ்த்தி அறிக்கை எடுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி என்னை நானே தாழ்த்தி ஜெபம் பண்ணேன். நல்லது, நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும் எப்போவுமே. அல்லேலூயா. சொல்லலாம் இயேசு சிலுவையில் சுமந்து திட்டார், இன்னும் ஒன்றும் இல்லை, படா அந்த எண்ணமே வரக்கூடாது. ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தது நம்மளை மறுவாழ்வு கொடுத்தது, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து மன்னித்து மறந்துட்டாங்க. திருப்பி கொண்டு வரணுன்னா ஒரு செகண்டு கூட அவருக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம உள்ளங்கள் எப்போதுமே நாம் யார் என்பது நமக்கு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி கொண்டிருக்க வேணும். தெய்வமே, நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்து தேவனை அறியாதவனாக இருந்தேன், நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தேன், என் நாட்களை வீணாக்கி கொண்டிருந்தேனே. தெய்வமே, என்னை தேடி கண்டுபிடித்து வந்தீரே, எல்லாம் இப்படி சொல்லணும். அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருக்குரிய கணம் என்று ஒன்று உண்டு. இந்த உலகத்திலே சிலருக்கு கணத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜ் எடுத்தால் அவர் கணத்துக்குரியவர், வக்கீல்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எல்லாருமே அந்தந்த கணத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்களே. ஒரு பேங்க் மேனேஜர்னால் அதுக்குரிய ஒரு மேனேஜர்கிட்ட நீங்கள் பேசணுன்னா அவருக்கு ஒரு கேபின் போட்டு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். அதுபோல் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவர் யார்? அவர் பக்கத்தில் இன்னொரு கேபினை போட்டு உட்காரக்கூடியவர் யார்? இருக்க முடியுமா? அவருக்கு நானும் நிகர்ன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்க முடியுமா? அவர் ஒருவரே சகலத்துக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா புகழுக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கீர்த்திக்கும் அவர் ஒருவரே பார்த்துறார். கர்த்தர் நல்லவர். அப்போ அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய காரியம் எப்படி? காலையில் இப்படி தான், மகத்துவம் உள்ள ராஜாவேன்னு நான் சொல்லி எப்பொழுதெல்லாம் சொல்கிறேனோ ஒரு அபிஷேகம் இறங்குறத பார்க்குறேன். கர்த்தர் அதை செய்கிறார், அவர் இறங்கி வந்துடுறார். அல்லேலூயா. நாசரேத்தில் ஒரு நன்மையும் செய்யலை, ஒரு அற்புதமும் செய்ததாக தெரியல. ஆண்டவர் போயிட்டாங்க. அப்போ அவருக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. அந்த ஜனங்கள் விசுவாசிக்கலை. இப்போ ஜனங்கள் விசுவாசிக்கலைன்னா அப்போது அற்புதங்கள் வேறு விஷயம். நடக்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கலைன்னா அவன் தேவனை கனவீனப்படுத்துகிறான், அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறான். அவர்களாம் ஒன்றும் வல்லமை கிடையாது, அவரை போய் நம்பிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சர்வ வல்லவர் இறங்கி வேலை செய்ய வரும்போது அவரை விசுவாசிக்கலைன்னா அவரை கனவீனப்படுத்துறதுக்கு அது அர்த்தம். அவர் கனவீனம் பண்ணப்படுகிற இடத்துல அவர் இருக்க மாட்டார், அவரை கனம் பண்ணுற இடத்துல அவர் வருவார். என்னை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, பிரஸ்தாபம்னா என்னன்னா அவருக்குரிய கனத்தை கொடுக்கிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர் தான் ஆதியும் அந்தமும் இருக்கிறவர். அவருக்கு நாம் கனத்தை கொடுக்காட்டி, அவர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நம்ம வேறு எந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழ முடியும்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பொதுவாக ஜனங்களையும் வாழ வைக்கிறார், நம்மளையும் வாழ வைக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு என்று ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை எங்கெங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அங்கே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவருக்கு கனவீனத்தை கொடுக்குற இடத்தில் அவர் இருக்க போவதில்லை. மனுஷர்களே இருக்க மாட்டார். இங்கே எந்திரிச்சு கிளம்பிடு, நமக்கு இந்த இடத்துல மதிப்பே கிடையாது. கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்குது, உங்களை கனப்படுத்தாமல் கூப்பிடுறதுக்கு கூட, வாங்கன்னு கூட கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு திறந்த வீட்டில் புகுந்த நாய் மாதிரி அப்படி போயிட்டு அப்படியே எங்கேப்பா டைனிங் டேபிள் எங்கேன்னு நீங்களே தேடுறீங்க. டைனிங் ஹால் எது? அந்த வாட்ச்மேன்ட்டு கேட்குறேன். அது இந்த 2 மாடி போய் இப்படி போய் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் அப்புறம் லெஃப்ட்டில் போய் அப்புறம் மேலே போ அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒருத்தன் கூட வந்து உட்காந்துருக்கீங்க, வேணுமான்னு எவனும் கேட்குறதில்ல, சாப்பிட்டீங்களான்னு எவனும் கேட்குறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டீங்க. ஏதோ அந்த கேட்டு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்குறான், பாவம் போல் ஒருத்தன், நாளைக்கா இன்றைக்கான்ட்டு ஒரு பேனா பென்சிலை வச்சுக்கிட்டு ஜார்ஜ் ராபர்ட்டு 5 ரூபா எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. மொய் எழுதிட்டு இல்லை போயிட்டே இருந்தா சில கல்யாணங்களில் அப்படி இருக்கும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளோ இதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம போயிட்டு நமக்கு மன வருத்தம் வரும். என்னடா நம்ம புறப்பட்டு இவ்வளவு நேரமே போனால் ஒரு வேலையும் காணோம், 5 மணிக்கு கல்யாணம், நம்ம 3 மணிக்கு கிளம்பிட்டு வந்தால் இதுக்கப்புறம் கண்டுக்காம யாவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். சாப்பாடு எங்கே எது ஒன்றுமே சாய் போயிடலாம் வா. இந்த மாதிரி இடங்களுக்கு இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்க, மனசு கஷ்டப்படாது. நல்ல கிஃப்ட் வேறு ஒரு 5000த்துக்கு வாங்கிட்டு போவீங்க. இந்த லட்சணத்துக்கா அதை கொடுத்துட்டு வரவா? கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஓடும் ரயில் என்ஜின் உள்ள. ஏன்டா இந்த மாதிரி இடத்துக்கு? see this is how it is there. அப்போது கனவீனம் இருக்கக்கூடிய இடத்துல சந்தோஷம் இருக்காது. ஆனால் கனம் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நல்லா கவனிச்சாங்களே சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எத்தனை வருஷமானாலும் சொல்லுவோம், அந்த கல்யாணத்தில் என்ன அழகாக ட்ரீட் பண்ணாங்க, என்ன நல்ல சாப்பாடு, என்ன ரொம்ப ஜோராக நடத்துனாங்களே, வர்ற எல்லாரையும் சொல்ல மாட்டோம், சொல்கிறோம்ல. மனுஷர்களுக்குள்ளே இப்படி இருக்குமானால் தேவாதி தேவனுக்கு எப்படி இருக்கும்? சில இடங்களில் ஆண்டவருக்கு கனம் இல்லை. ஆனால் ஆண்டவரே இன்னும் பேச மாட்டீரா, அடுத்த சத்தியம் வராதா அப்படின்னு காத்துட்ருக்கிற ஒரு கும்பல்களுக்குள்ள தேவன் அண்ணல் கதன்னு ஏரிய பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த சைடை பார்க்காம இந்த சைடு பார்க்கும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி இருக்கட்டும். அப்போ அவன் தேவனுக்காகவும், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு தெரியல. தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தான். பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாட்சி. சாட்சினா கர்த்தர் கொடுக்கிற சாட்சியாக இருக்கணும். ஆமென். நம்மளா சொல்லிக்கிற சாட்சி அல்ல. இந்த சாட்சி உங்களை குறித்து என்னை குறித்தும் கர்த்தர் சொல்லுவாரானால் என்ன மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் கிளம்பும். நீங்கள் தான் பேசணும். நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்கிறாருன்னா ஆண்டவர், இன்னார் உங்கள் பேரை போட்டுட்டு இவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு தேவ ஜனத்துக்கு இவன் நன்மை செய்தபடினாலே போதும். தேவனை கனம் பண்ணுகிறவன் தேவனாலும் அவன் கனம் பண்ணப்படுவான். திஸ் இஸ் தி பாயிண்ட். அவரை கனம் பண்ணுகிறவன் நிச்சயமாய் அவனையும் தேவன் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். அப்போ யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து அப்பொழுது ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ராஜா பணிந்து, அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார். அப்போது இவன் இந்த ராஜா இருக்கானே, இந்த ராஜா கூஜா, இந்த ராஜாவுடைய அப்பா வந்து நல்ல டைப்பு, நல்ல ராஜா. அந்த ஆசாரியனுக்கு என்ன செய்திருக்கிறான்? செவி கொடுத்துருக்கிறான். இது நான் ஷார்ட்டாக நான் நடுவுலேருந்து சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்று குழம்பி இருக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். நல்ல ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். பொல்லாத ராஜா என்ன செய்கிறான்னா தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் கொலை செய்கிறார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளாக இருந்து அவனே தீர்க்கதரிசியாய் மாறின ஒரு சவுல்,
முடிவில் அஞ்சனம் பார்க்கிறவர்களோட போய் அவங்கள கூப்பிட்டு சூனியக்காரிகள் எல்லாம் தேசத்தில் வளர்த்து விட்டு நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு ஜோசியம் பார்த்து தீர்க்க தரிசனம் கேட்டு கடைசியில் அவனுடைய டெத்து ரொம்ப பரிதாபமாக மாறி போச்சு. விளங்கிருச்சு அவங்களுக்கு. நல்லா இருந்தான். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்தவன் கடைசியில் அஞ்சனம் பார்க்குறவங்களையும் சூனியக்காரிகளையும் வச்சுருந்தான். அப்போது தாவீது அரசன் அப்படி அல்ல. அவன் பார்த்துங்க நல்ல ஆசாரியர்கள் வீட்டுக்கு போனான். ஆசாரியர்கள் வீட்டுக்கு போய் அங்கே சமூகத்து அப்பங்கள் பசியாக இருக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டான். துரத்துனான் சவுல். துரத்தும் போது அவன் போன தஞ்சம் புகுந்த இடம் வந்து ஆசாரியர்களுடைய வீடு. கண்ட இடங்களுக்கு அவன் போகலை. ஆகாமிய கூடாரங்களுக்கு போகலை. ஆகாமிய கூடாரங்கள் போகிறது காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை தெரிந்து கொள்வேன்னு சொன்னான். அப்போ அவனுடைய ஆசையெல்லாம் என்னென்னா ஆசாரியர்களும் தேவாலயமும் தேவாலயத்தில் தேவ பிரசன்னம், ஆசாரியர்களுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் வரும். அப்போ இவனுடைய நாட்டம் எல்லாம் என்ன, இவனுடைய ஆசையெல்லாம் என்ன? இவனுடைய ஆசையெல்லாம் அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்வேன். இன்றைக்கி நம்ம கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. ஆனால் அதில் செயலில் செய்து காட்டும் பொழுது தான் உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போது சில ராஜாக்கள் இப்படி ஆசாரியர்களை கௌரவப்படுத்தியிருந்தார்கள். அதில் இவனுடைய தகப்பனார் நல்லா கௌரவப்படுத்தி யோய்தா அந்த ராஜாவுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தான். ரொம்ப நன்மைகளை செய்திருந்தான். சரி, அப்போ 18 தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் மூண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திரட்சியாய் கடிந்து கொண்டார்கள். அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா திரட்சியாய், அது எத்தனை, 20 19, சரி 20க்கு வரும். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினார். அப்போ யார் மேலே இறங்குறார் பார்த்தீங்களா? ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் சகரியா. அதே அபிஷேகம் இவன் மேலும் என்ன செய்யுது, வருது. தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்த அந்த ஆசாரியனுடைய மகனாகிய சகரியாவின் மேல் தேவனுடைய ஆவி கரெக்டாக. பார்த்தீங்களா? நம்ம இருக்கும்போது நம்ம சந்ததிக்கு அது கட்டாயம் ட்ரைனிங் அது வரும். சரி இருக்கட்டும், அது அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். இறங்கினதுனால் அவன் என்ன செய்தான்? ஜனத்துக்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்று என்றான். இப்போது இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த ராஜா என்ன செஞ்சுருக்கணும்? மனம் திரும்பி. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக பயங்கரமாக அடிக்கிறார். என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அதுக்கு சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரட்டு உடுத்திட்டு புழுதியை போட்டுக்கிட்டு சாம்பலில் உட்காந்து ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் தூக்கி எழுங்கடா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக வந்தால் திரும்பவும் அதே ஆசீர்வாதம். இஸ்ரவேலை சந்திக்கிற தெய்வம் அவரை சந்தித்து ஆசீர்வதிக்கிறதில்ல, அளவில்லாமல் ஆசீர்வதி. இந்த பயலுக்கு என்ன பண்ணிவிட்டானுங்க? அதனால் விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி கல்லெறிந்து கொண்டார்களாம். என்னடா இது? உங்க அப்பா, அவன் அந்த தீர்க்கதரிசனம் சொன்னவனுடைய அப்பானால இந்த எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, சிங்காசனம் உனக்கு இருக்குதுன்னா, செழிப்பு இருக்குதுன்னா, தோட்டங்கள் வயல்கள் அது இது எக்கச்சக்கமாக காய்ச்சி கிடக்குது, அப்படி எருசலேமின் மேலே அவ்வளோ மழை பெய்யுது, ஆசீர்வாதம் இருக்குதுன்னா, டேய் உங்கள் அப்பா இஸ்ரவேலுக்கு செய்ததான நன்மைகள்டா. அறிவிட்டவனை நீ கொஞ்சமாவது உனக்கு இல்லையா? நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு நல்ல செழிப்பில் உட்காந்துக்கிட்டு தோப்பு விற்கிறவங்களை போய் வணங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதை சொல்கிறதுக்கு கிருபையாக ஆண்டவர் ஒரு ஆசாரியனுடைய பையனை அபிஷேகம் பண்ணி அனுப்பும்போது அப்போ கூட அவங்களுக்கு என்ன இல்லை? மனுஷன் எவ்வளவு கரப்டட்னு பார்த்துக்குங்க. எவ்வளவு மனுஷன் கரப்டாகி கடைசியில் ராஜா கட்டளையிட்டானா. ராஜா என்ன செய்திருக்கிறான்? 21 இங்கே இப்போ இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இங்கே
அவன் கேட்குறான், why do you transgress the commandments of the law and do not prosperங்கிறான். இங்கிலீஷ் பைபிளில் அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்கேன்னா, why do you transgress the commandments? அழகாக சொல்கிறான். ப்ராஸ்பரிட்டிக்கும் கமாண்டுக்கும் எவ்வளவு கனெக்ஷன் பார்த்தீங்களா? கற்பனைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கற்பனைகளை கை கொள்றதுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அவன் அப்படியே கேட்குறான். பிகாஸ் யூ ஹேவ் forsaken the Lord, he has also forsaken you. அவரும் விட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ they conspired against him at the command of the king. கிங்கு கமாண்ட் கொடுத்துருக்கிறாருங்க. கன்ஸ்பிரேஷன் இது, கன்ஸ்பிரசி, ரகசியம் ஆலோசனை சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அவன் வருவான், அந்த இடத்துல அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்ட மாதிரி கூப்பிடு, அப்படி இப்படி பண்ணு, அவனுக்கு ஒரு ராஜா ஒரு கிஃப்ட் வச்சுருக்காருன்னு சொல்லு, எப்படியோ எதையோ சொல்லுடா சொல்லி அந்த பக்கமாக இழுத்துட்டு போய் அவனை ஒரு குழியில் டமால் தள்ளி போட்டு கல்லெல்லாம் போட்டு அடித்து சாத்தி தீத்து கட்டிருங்கடா அப்படின்னு ஆலோசனை சொன்னதும், இஸ்ரவேலின் ராஜாவா, இது நமக்கு ஹார்ட் நிற்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. தேவனுடைய ஆவியை சுமந்து கொண்ட ஒரு மனுஷனை நீங்கள் இப்படியா செய்வீர்கள்? ஹார்ட் நிற்கிற மாதிரி இல்லையா நமக்கு? என்னடா ராஜா, அதுவும் ராஜா கட்டளை கொடுத்தா மீற முடியுமா? மீற முடியாது. இல்லைன்னா இவன் தலை போயிடும். அப்போ the king conspired and they stoned him to death in the court of the house of the Lord. ஆண்டவருடைய பிரகாரம், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கூட்டு வந்து ஆலய பிரகாரங்கள்லேயே கொள்றாங்களா? வேறு எங்கேயும் கொள்றதுக்கு இடம் கிடையாது உனக்கு. ஆலய பிரகாரங்களில் என்ன இவன் பெரிய ஆலயம்? டே, இவங்க அப்பா தாண்டா ஆலயத்தை கட்டினா, இவங்க அப்பா கட்டின ஆலயத்தில் தாண்டா நீங்கள் இருக்கீங்கடா. உங்கள் அப்பா அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரா? அவங்க அப்பா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணவனுடைய மகனை கொண்டு வந்து அதே ஆலய பிரகாரங்களில் கல்லெறிஞ்சு கொல்லுவியா? என்ன கொடுமை! எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பக்குன்னு. இதை தெய்வம் பார்க்காமல் இருப்பாரோ? ஒருவேளை அந்த யோய்தா பரலோகத்திற்கு போய் அதை தேவனோடு டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாரா? ஆண்டவரே, ஆண்டவரும் யோய்தாவும் என்னென்ன பேசியிருப்பாங்க பாத்தியா மகனே, உன் மேல் என்னுடைய ஆவியை அனுப்புனேன், நீ இஸ்ரவேலுக்கு நன்மை செஞ்ச. துரோகிகள் பார் என்ன செய்தாங்க. உன்னுடைய மகன் மேல் நான் ஆவியை அனுப்புனேன், அதே என்னுடைய ஆலய பிரகாரங்களிலே வச்சு அவனை கொண்டுட்டாங்களே. விடுவேனா? எனக்கு ரொம்ப, நான் நேற்று இதெல்லாம் வாசித்துக்கும் 2 நாளாகவே வாசித்துக்கிட்டு இருக்கேன், தாண்ட முடியல. அப்போ சரி இருந்துட்டு தஸ் ஜோவாஷ் த கிங், வாசிங்க அந்த 22 அப்படி. அதாவது அந்த குமாரன், அந்த யோய்தாவுடைய மகன் சகரியா சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப thus Joash the king did not remember the kindness which his father Jehoiada has shown him, but he murdered his son. And he said, as he died, he said, may the Lord see and avenge அப்படின்னா. இதுக்கு தமிழில் சரியாக போடல, இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தர் இதை பார்த்து கேட்பார்னு தான் போட்டிருக்குது. கேட்பார்னா என்ன அர்த்தம்னா, காது கொடுத்து கேட்கறது இல்லை, விசாரித்து பழி வாங்குவார்னு அர்த்தம். அவெஞ்சுங்கிற வார்த்தைக்கு பழி வாங்குதல்னு அர்த்தம். ரிவெஞ்சுன்னு சொல்கிறோம்ல, இதுலேருந்து வரும் அவெஞ்சுன்ட்டு. இதை பார்த்து கர்த்தர் உன்னிடத்துல பழி வாங்குவாராகன்னு சொல்லி அவன் செத்தான்.
உடனே என்ன நடந்துச்சு? அடுத்த வருஷம் ஆண்டவர் ஒரே ஒரு விதின் 1 இயர்க்குள்ள விதின் 1 நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சது அனுப்பிட்டாங்க. இதில் கூத்து என்னன்னா, அடுத்த வருஷத்தில் ஒரு கூத்து இருக்குது பாருங்க. சேனை சிறு கூட்டமாய் இதோடு நிறுத்துறேன். இன்னைக்கு சின்ன கூட்டம் தான் வந்துச்சு. நான் இங்கிலீஷில் வாசித்து நான் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன போட்டிருக்குது அப்படின்னாங்க, இண்டீட் தி ஆர்மி ஆஃப் தி ஆர்மீன்ஸ்னா சீரியர்கள் கேம் வித் a small number of men அப்படின்னு போட்டிருக்கு. சிறு கூட்டம், சின்ன பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சின்னு சொல்ற மாதிரி கேம் வித் a small number of men, yet the Lord delivered a very great army in their hands, because they had forsaken the Lord, the God of their fathers. Thus they executed the judgment on Joash. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 25ல் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளாக விட்டு போனார்கள். அப்போ வேதவசனம் இங்கிலீஷில் என்ன சொல்லுதுன்னா, when they had departed from him, அதாவது அவர்கள் அவனை விட்டு யோவாஷை விட்டுட்டு அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது, பிராக்கெட்டில் போட்டுக்கு இங்கிலீஷில், தமிழில் கிடைக்காது இது, for they left him very sick. இங்கிலீஷ் பைபிளில் பிராக்கெட்டில் போட்டிருக்கு, அவன் போகும்போது சிக்காக்கிட்டு போனானுங்க. சிக்குனா சுகவீனமாக்கிட்டு, என்ன வியாதின்னு சொல்ல முடியாது. இது ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா வியாதி வராது. அவன் என்ன பண்ணானுங்களோ தெரியல, அவனால் எந்திரிக்க முடியாமல் எதையாவது பண்ணி போட்டு என்னத்தை பண்ணாங்கன்னு தெரியல, படுக்கையாக்கிட்டு போயிட்டாங்கன்னா, டார்ச்சர் பண்ணி எந்திரிக்க முடியாமல் ஒரு புத்தி சோதனை இல்லாத மாதிரி பண்ணானா, இல்லை எங்கேயாவது கீறி விட்டு எதையாவது பண்ணி போட்டு காலையில் உடச்சிட்டு எந்திரிக்க முடியாமல் வியாதி, அதாவது சிக்காக்கி வலி வேதனையில் போட்டு போனானுங்களான்னு தெரியல. What did you do? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட்டு இல்லை. உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்? அந்த சகரியாவுடைய அப்பா எப்படிப்பட்டவர்? அந்த காம்பினேஷன் எப்படி? அந்த 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 பொருத்தம் எப்படி? இந்த பொருத்தம் எப்படி? அப்புறம் என்ன நடந்ததான்? his own servants conspired against him because of the blood of the son of Jehoiada the priest, and murdered him on his bed. So he died, and they buried him in the city of David, but they did not bury him in the tombs of the kings. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அந்த வசனத்தை நீ யாருக்கு முதல்ல கட்டுப்பாடு பண்ண? கட்டுப்பாடுங்கிறது இந்த வார்த்தை கான்ஸ்பிரசி. யாருக்கு விரோதம்? யாருடைய கமாண்டில் போய் அந்த பையனை கொண்டாங்க? யாருடைய கட்டளையின் பேரில்? ராஜா கட்டளைன்னு சொல்லலை அந்த இடத்துல. கட்டுப்பாடுக்கு கான்ஸ்பிரசி, ரகசிய ஆலோசனை பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொன்னதுனால அவனுடைய சொந்த மக்களே ரகசிய ஆலோசனை பண்ணி இவனை கொன்னானுங்க. இவனை கொல்றது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ஏன்னு கேளுங்க, இங்கே தான் மேஜிக்காக இருக்குது. கர்த்தர் செய்கிற மேஜிக்குங்க. உங்கள் பைபிளில் இருக்காது. என்னை பாருங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்க. அல்லேலூயா. அவர் ராஜா பயங்கர படை திறமை அப்படி கம்பீரமாக இருக்கும்போது கொல்ல முடியுமா? அவனுக்கு படுக்க போட்டு போயிட்டானுங்க.
இவன் கை கால் விளங்காம போனானா, வாய் கோணி போச்சா, இல்லை இவனை என்னத்தை உருவிட்டு போனானுங்கன்னு தெரியல. குடலை உருவிட்டு போயிட்டானா, இப்படி விட்டு போயிட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அவனுடைய ஆட்கள், மச்சான் இதாண்டா சான்ஸு, அந்த ஆளு கிடக்கான், 1 வருஷமா கிடக்கான் பாரு, தீர்த்து கட்டணாடே, அவன்லாம் கம்பீரமாக இருந்தால் நம்மளாம் தொட முடியுமாடா, ஐயோம்மா கொண்டு விடுவான். இப்போ பாரு வர்றான், எவனாவது ஒருத்தன் காப்பி கொடுக்க வர்றான்னாலே பயமாக இருக்கு அந்த ஆளுக்கு. எதுக்கு வர்ற நீ? இல்லையா காப்பி ங்கிறான். தேவாபிஷேகத்தை தொட்டவனுடைய நிலைமை கர்த்தர் பழி வாங்கினார். அப்போ ஒருத்தன், ராஜா நல்லா இருக்கீங்களா, மருந்து கொடுக்க வந்திருக்கேன், நர்சம்மா ஊசி போட வந்திருக்கேன், அதான் கான்ஸ்பிரசி, ரகசிய ஆலோசனை கட்டுப்பாடு. அவன் நேற்று காட்டு இன்னைக்கு பெபே அப்படியா சக்குன்னு வெட்டியிருப்பான். ஆஹா, நீ அப்படித்தானே செஞ்ச? அவன் தகப்பன் செய்த நன்மையை மறந்து போனானே, அவன் செய்த நன்மையை மறந்தானே. உனக்கு எவ்வளவு நன்மையை செய்தான்டா அவங்க அப்பா, உனக்கு எவ்வளவு நன்மையை செய்தான் அவங்க அப்பா. இப்படியாடா செய்வ? அவங்க பையனையாடா இப்படி பண்ணுவ? அந்த ரத்தம் பேசாது, ஆண்டவர்கிட்ட பேசாது. என்ன பேசும்? நான் நன்மை செய்திருக்க, எனக்கு தீமை செய்தானே ஆண்டவரே, பொறு. ஆண்டவர் சொல்லு, பொறு, 1 year பொறு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, இவனை பலவீனம் ஆக்கி இவன் ஆளை வச்ச, இவன் பலசாலியாக இருக்கும்போது இவன் ஆள் வர முடியாது. இவன் என்னைக்கு படுப்பானோ, என்ன சிக்காயிட்டு போயிட்டான், வேதனைக்குள்ளாகன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, சிக்காக்கிட்டான். என்னத்தை பண்ணி தொலைச்சாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் அடிச்சிட்டான். அதாவது பாம்பு வீரமாக இருக்கும்போது எவனும் பக்கத்தில் வர மாட்டான் அடிக்கிறதுக்கு. எவனோ ஒருத்தன் அடித்து போட்டு ஒரு வால் மாத்திரம் இப்படி 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 ஆட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அப்போது ஒரு பெரிய படையே வந்து டக் டக் டக்கு 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 டக்குன்னு அடிப்பான், கொண்டாடுவான், செல்ஃபி எடுப்பான், அது எடுப்பான், இது எடுப்பான். அதான் நம்ம ஊரில் சொல்கிறான், செத்தமாக அடிக்கிறான் பாடுறான், இவனுடைய வீரத்தை பாடுறான்னு சொல்லுவான்ல. அதை மாதிரி ஆகிப்போச்சு கதை. நல்ல பாடங்கள், என்ன பாடங்கள், எப்படி யார்கிட்ட ஆண்டவர் பேசுனாங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர், மகத்துவம் உள்ள ராஜா. யார்கிட்ட விளையாடுறோம்? விளையாடக்கூடாது, சரிங்களா? ஆக நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ள ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்னார். ஆகவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முழு கணத்தையும் கொடுத்து அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர், பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்வேன். எந்திரிச்சு நிச்சயம் பண்ணலாம். ஆண்டவருக்கு இருதயத்தை இன்னும் நல்லா ஒப்பு கொடுத்து, அப்பா, தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தான். எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? ராஜாக்கள். அந்த ஆசாரியனுக்கு கிடைச்ச பரியல் கிரவுண்டு எங்கே? இவன் ராஜா தான். யாரு? யோவாஸ் வந்து ராஜா தான். சட்டப்படி ஆஹான்ட்டாரு, உனக்கு கிடையாதுன்ட்டார். நம்ம ஆண்டவர் சில நேரங்களில் தில்லு முள்ளு பண்ணுவார் பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். ஐயோ, அவர் எந்திரிச்சார்னா முடிஞ்சது கதை, பீஸ் ஆயிரும். மகத்துவம் உள்ள ராஜா. இப்போ ஜெபம் பண்ணிடலாம். தகப்பனே நன்றிப்பா, அந்த சாட்சி எங்களுக்கு வேண்டும்ப்பா. அர்ப்பணிக்கிறோம். யார் என்ன 1008 பேர் சொன்னாலும் இவன் ஆலயம்னு போகிறான், கிறுக்கன், ஏசுன்னு போகிறான், என்ன வேணால் சொல்லிக்கோப்பா. நாங்கள் செய்கிறது, எங்களுக்கு வேதம் இருக்குது கைட் பண்ண, எங்களுக்கு வழிகாட்டி கர்த்தருடைய வேதம் தான். போயா, அவருடைய வேதமும் அவருடைய ஊழியக்காரர்களும் எங்களுக்கு இருக்காங்க. போயா, எங்களுக்கு இதுக்கு மேலே வேண்டாம்யா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் அந்த ராஜாவுக்கு இறங்கினார். தோப்பு விக்கிரங்களை வச்சுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்த பொழுது அழிக்காமல் திரும்பவும் தேவ ஆவி இறங்கி எச்சரித்த பிறகு ரகசிய ஆலோசனையடா பண்ணி கொன்ன நீ,
அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட்டியடா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். அந்த ஒரு வருஷம் சும்மா சூப்பராக தின்னு நல்ல பார்ட்டியெல்லாம் கொண்டாடி தொலைச்சி கட்டினோம் பாரு அவனா. அப்படி இப்படிலாம் பேசிட்டு ஜம்முன்னு இருந்திருப்பான். மறு வருஷத்தில் வந்தாங்க சீரியர்கள். ஆஹா, இவன் எதுக்கு வர்றான்னு தெரியலையடா, நம்ம படபலத்தை வச்சு ஒரு தட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்தானுங்க. அவ்வளோத்தையும் உருவிட்டு போய் கடைசியில் இவனையும் கட்டில் கடையாக்கி பெட்டில் சிக் இந்த பெட்டுன்னு போட்டிருக்குது. போட்டு தள்ளி போயிட்டே இருந்தானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எங்கே பார்ட்டிக்கு போவ, எங்கே கல்யாண விருந்துக்கு போவ பார்க்கலாம். அப்புறம் அவனுடைய ஆள்களே வந்து செத்த நாயை அடிக்கிறது போல் அடித்து போட்டானுங்க. செத்த பாம்பு அடிக்கிறது போலையே ஊசி குத்துற மாதிரி வந்து நல்லா இருக்கீங்களோ நீ கேட்குற மாதிரி ஒரு வேளை பண்ணியிருப்பானுங்க. பென்னு ஆயிட்டான். ஹல்லேலூயா. கடைசியில் கல்றையாவது கிடைக்குதா? அது கூட கிடைக்கல. ராஜாக்கள் கிடையாது, நீ யூ ஆர் நாட் எ கிங்குன்ட்டார் ஆண்டவர். போடா அப்படின்ட்டு. பரிசுத்தவான்கள் கூடி அந்த பரிசுத்தவான்கள் சங்கத்தில் துன்மார்க்கனுக்கு இடமில்லைன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்ம இந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் அந்த லிஸ்ட்டில் கிருபையாகி சேர்த்தாரே. நன்றி நன்றி நன்றி. கடைசி வரைக்கும் நாம் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும், அவருடைய ஆலயம்னா நாமே அவருடைய ஆலயம். அந்த காலத்தில் ஆலயம்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளையே ஆலயமாக்கிட்டார். கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய இஸ்ரவேல் ஜனம், அதாவது தேவ சபையாருக்கு நன்மை செய்யும்படியாக எதையாவது செய்து கர்த்தருக்காகவே நேர காலங்களை செலவிடுவோமாக. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளால் இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின ரகசியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாங்கள் பழிவாங்காமல், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்ன நல்ல தெய்வம், அப்படியே செய்வீராக. உங்கள் நாமம் மகத்துவம் உள்ள ராஜா என்பது நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த இன்னும் கிருபை தாரும். வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.